இன்ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு டேட்ல ஐபிஎல் சீசன் ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த சமயத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். ரைசிங் புனே அணியுடைய கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித்தா இருக்கலாம், ஆனா உண்மையான கேப்டன் தோனி தான் அந்த அணியுடைய சக வீரர் மனோஜ் திவாரி சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அப்படி சொன்னாரு அதை பார்த்தோம்னா, ஒரு விக்கெட் கீப்பரால மட்டும்தான் ரொம்ப லேசா மைதானத்தை கணிக்க முடியும். அது எப்படி? அதாவது ஃபீல்டர்களை எங்க நிப்பாட்டினா கேட்ச் பிடிக்கலாம், எங்க நிப்பாட்டினா பந்தை பவுண்டரியை விட்டு தடுக்க முடியும் அப்படிங்கிற நுணுக்கங்கள் தோனிக்கு தெரிஞ்சதுனால இந்த டிப்ஸை ஸ்டீவன் ஸ்மித்துக்கு தந்து அவருடைய பொறுப்பு சுமைய தோனி குறைக்கிறாரு. அதே போல இந்த மாதிரியான ஆலோசனைகள் அணியுடைய வெற்றிக்கு வழிவகுக்குது. மேலும் சக வீரர்களுக்கும் ஒரு சில டிப்ஸுகளை தந்து தோனி மேம்படுத்துறாரு அப்படின்னு மனோஜ் திவாரி சொல்லியிருக்காரு. ஒரு சமயம் ஸ்டீவன் ஸ்மித்தே சொல்லியிருக்காரு, தோனியோட நாங்க விளையாடுறதுனால ஒரு சிறந்த கேப்டனா அவரை நாங்க பாக்குறோம், ஒரு சக விளையாட்டு வீரரா அவர் எங்களை ரொம்ப கவர்றாரு, இந்த சீசன்ல அவரோட விளையாடுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு ஸ்டீவன் ஸ்மித்தே சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உண்மையான பாகுபலி, அதாவது ரைசிங் புனே அணியுடைய உண்மையான பாகுபலி நம்ம தல தோனி தான் அப்படின்னு தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போன்ற மேலும் வீடியோக்களை நீங்கள் பார்க்க இன்ஃபோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.